2026 தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? சாணக்கியா நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த 4 முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிகள் ஒருபுறம், இன்னொரு புறத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணிகள், அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சி, அதற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றிகள். இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட அளவு, சின்ன அளவு தாக்கம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் என்பது முதல் முறை களம் காண்பதால் விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் அரியணை ஏறுவதற்கு அவருக்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு மிக எளிமையான, மிக போட்டியான வாய்ப்பு என்பது இருக்க போகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க போவது இந்த திராவிட கட்சிகள் ஏதேனும் ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலைமை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாணக்கியா நிறுவனம் சொல்றாங்க. அதன்படி கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நடத்தப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள், கருத்து கேட்கும் நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரிடம், 3,10,000 பேரிடம் நடத்தப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் இணையதளங்களிலே வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே அதிமுகவிற்கு 38% வாய்ப்பு என்பது இருக்கிறது. தமிழகத்திலே அடுத்த முதல்வர் யார் வர வேண்டும் என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு 38% தமிழக மக்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வேண்டும் என தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதேபோல் 30% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 25% பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த முதல்வராக வந்தால் கண்டிப்பாக தமிழகம் சிறப்பாக இருக்கும் என சொல்லிருக்காங்க. கடைசியாக இருக்கக்கூடிய 3% பேர் நமது நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் வந்தால் தமிழகம் என்பது மிக சிறப்பான முறையிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாக்குகளை கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 4% பேர் மக்கள் யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்க போகிறது என தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போல் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி யாருடையதாக இருக்க வேண்டும்? திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழர் கட்சியா அல்லது தமிழக வெற்றி கழகமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு 40% பேர் அதிமுக தான் வரப்போகிறது என பதில்களை கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 33% பேர் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதிலே 22% பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழக வெற்றி கழகம் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வாக்குகளை கொடுத்திருக்காங்க. அடுத்து 5% பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வருவதற்கு தான் வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லி இருப்பதாக அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளை தற்சமயம் இணையதளங்களிலே வெளியிட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு 2026 தேர்தலிலே நல்லதொரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.